அடுத்த வாரத்தின் மேஷ ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. உங்கள் ராசியிலிருந்து 11வது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் உடல் நலம் வழக்கத்தை விட சற்று சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வாரத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் வேடிக்கை மற்றும் விருந்துகளின் போது மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் உடல் நலன் மோசமடையக்கூடும். நீங்கள் ஒருவருடன் கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்தால் இந்த வாரம் உங்கள் துணை உங்களை ஏமாற்றி உங்கள் பணத்தை பறித்து செல்லலாம். எனவே அனைத்து வகையான பரிவர்த்தனைகளையும் செய்யும் போது காகித வேலைகளை செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரம் உங்கள் சில வேலைகள் காரணமாக உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி பெருமைப்படுவார்கள். இது குடும்ப சூழலிலும் அமைதியை கொண்டு வரும். குரு உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்கள் தொழிலில் சிறந்த பலன்களை பெற வாய்ப்புள்ளது. ஏனெனில் உங்கள் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் பலத்தால் பணியிடத்தில் ஒவ்வொரு ராஜதந்திர உத்தியையும் உடைத்து பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் மாணவர்கள் கல்வியால் தங்கள் மனதை திசை திருப்பிக் கொள்வார்கள். இதற்கு முக்கிய காரணம் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம். இது போன்ற சூழ்நிலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வீணாக்குவதற்கு பதிலாக தனிமையில் சென்று படிக்கவும். பரிகாரம்: ஓம் பௌமே நமக என்ற மந்திரத்தை 27 முறை தவறாமல் உச்சரிக்கவும். அடுத்த வாரத்தின் ரிஷப ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. எந்த காய்கறியிலும் மசாலா பொருட்கள் சேர்ப்பது சுவையற்ற உணவை சுவையாக மாற்றுவது போல சில நேரங்களில் ஒரு சிறிய சோகமும் கூட நம் வாழ்க்கையில் நேர்மறையை கொண்டு வருவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் சோகம் இல்லை என்றால் ஒருவேளை நாம் மகிழ்ச்சியின் உண்மையான மதிப்பை அனுபவிக்க முடியாமல் போகலாம். எனவே சோகம் வரும்போது இந்த வாரம் உங்களை அமைதியாக வைத்துக்கொண்டு முடிந்தவரை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். கேது உங்கள் சந்திர ராசியிலிருந்து 4வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் சேமிப்பை சேமித்து செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் வீட்டிற்கு ஒரு சிறிய விருந்தினர் வருகையின் நல்ல செய்தி குடும்பத்தில் அமைதியான சூழலை உறுதி செய்யும். இது குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவத்தையும் அதிகரிக்கும். எனவே இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வார இறுதியில் ஒரு சுற்றுலா செல்ல திட்டமிடுங்கள். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. மாறாக அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது இந்த வாரம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். இன்டர்ன்ஷிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மங்களகரமானதாக இருக்கும். உங்கள் அனைத்து ஆவணங்களையும் முன்கூட்டியே சேகரித்து பின்னர் எதற்கும் விண்ணப்பிக்கவும். பரிகாரம்: லலிதா சகஸ்ரநாமத்தின் பண்டைய உரையை தினமும் பாராயணம் செய்யுங்கள். அடுத்த வாரத்தின் மிதுன ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. ராகு உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் சந்திரன் இருப்பதால் இந்த வாரம் ஒரு குடும்ப உறுப்பினரின் உடல்நலக் குறைவு தொடர்பான சில செய்திகளை பெறுவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கும் ஆளாக நேரிடும். நீங்கள் தொழில் செய்தால் இந்த வாரம் தொழிலதிபர்கள் பெரும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். எனவே கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றிய ஒருவரை நீங்கள் நம்பக்கூடாது. மேலும் உங்கள் பண பரிவர்த்தனைகளில் முடிந்தவரை எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. இதன் காரணமாக பல முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இது போன்ற சூழ்நிலையில் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சிப்பது உங்களுக்கு நல்லது. இடமாற்றத்திற்காக காத்திருந்த வேலைக்கு சென்றவர்கள் இந்த வாரம் தங்கள் விருப்பப்படி இடமாற்றம் பெறுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறுவார்கள். இந்த நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் தெரியும். அதை உங்கள் குடும்பத்தினருடனும் உங்கள் நெருங்கியவர்களுடனும் கொண்டாட முடிவு செய்யலாம். இருப்பினும் இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் பல மாணவர்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும். அதை அவர்கள் தங்கள் அறிவை அதிகரிக்க பயன்படுத்தலாம். இது போன்ற சூழ்நிலையில் தூங்கி அல்லது நண்பர்களுடன் ஜாலியாக இருப்பதன் மூலம் அந்த ஓய்வு நேரத்தை வீணடிக்காதீர்கள். மாறாக ஒரு புத்தகத்தை படியுங்கள் அல்லது ஒரு பாடத்தில் சேருவதன் மூலம் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தலாம். பரிகாரம்: ஓம் புத்தாய நமக என்ற மந்திரத்தை தவறாமல் 41 முறை உச்சரிக்கவும். அடுத்த வாரத்தின் கடக ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. இந்த வாரம் சமூக தொடர்புகளை விட உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்.
இதற்காக தினமும் நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம், வெளிப்புற உணவை தவிர்ப்பதன் மூலமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யலாம். எந்த ஒரு குழுவிலோ அல்லது சட்டவிரோத முதலீட்டிலோ உங்கள் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். அதிலிருந்து நீங்கள் நல்ல லாபத்தை கண்டாலும் கூட, ஏனென்றால் ஆரம்பத்தில் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருப்பதை காணலாம். ஆனால் பின்னர் நீங்கள் அதிலிருந்து பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். ஏதேனும் பழைய வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தால், இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பின் சரியான பலனை பெற வாய்ப்புள்ளது. மேலும் அந்த வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலையில் இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். சரியான நேரத்திற்காக காத்திருங்கள். சனி உங்கள் சந்திர ராசியிலிருந்து 9வது வீட்டில் இருப்பதால், எந்த ஒரு படைப்பு வேலையிலும் தொடர்புடையவர்கள் இந்த வாரம் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் திறன் குறித்து நீங்கள் குழப்ப நிலைக்கு வர வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக உங்கள் தொழில் குறித்து பாதுகாப்பின்மை உணர்வும் உங்களுக்குள் காணப்படும். இந்த வாரம் முழுவதும் மாணவர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை பயனற்ற செயல்களில் வீணடிக்க கூடும். அதன் பிறகு அவர்கள் தங்கள் தவறை உணரும் போது அது மிகவும் தாமதமாகிவிடும். எனவே உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களிடமிருந்து சரியான வழிகாட்டுதலை பெற்று சரியான திசையில் முன்னேறுவது உங்களுக்கு நல்லது. பரிகாரம்: ஓம் சோமே நமக என்ற மந்திரத்தை 11 முறை தவறாமல் உச்சரிக்கவும். அடுத்த வாரத்தின் சிம்மம் ராசி பலன் 21/7/2025 27/7/2025 வரை. உங்கள் ராசியிலிருந்து 8வது வீட்டில் சனி இருப்பதால், இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் சிக்கலும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் மனதில் உள்ள மன அழுத்தம் காரணமாக நீங்கள் ஒரு முழு உணவை சாப்பிட முடியாமல் போகலாம். இது ஆரோக்கியத்தில் சரிவை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையின் நிலை நன்றாக இருப்பதாக கூற முடியாது. இந்த வாரம் முழுவதும் பணம் தொடர்பான பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்க முடியாமல் போகலாம். இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏதேனும் பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தால், எதையும் இறுதி செய்வதற்கு முன்பு உங்கள் குடும்பத்தினரின் கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் சொந்த முடிவு மட்டுமே சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் சிறந்த பலன்களை பெற குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கவும், ஒவ்வொரு முடிவிலும் வீட்டின் பெரியவர்களின் ஆலோசனையை பெறவும், அவர்களின் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த வாரம் நீங்கள் சில விலையுயர்ந்த வேலைகளில் ஈடுபடலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை அடைய திட்டமிடலாம். அத்தகைய சூழ்நிலையில் அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன்பு நீங்கள் அதை பற்றி சரியாக சிந்திக்க வேண்டும். தேவைப்பட்டால் இதற்கு உங்கள் பெரியவர்களின் உதவியையும் நீங்கள் பெறலாம். இந்த வாரம் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு திடீர் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். விடாமுயற்சியுடன் உழைக்கவும். பயனற்ற விஷயங்களில் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீணடிப்பவர்களிடமிருந்து விலகி இருங்கள். பரிகாரம்: தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். அடுத்த வாரத்தின் கன்னி ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து 7வது வீட்டில் இருந்தபோது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால், இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் மற்றும் செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். எனவே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் நன்றாக சாப்பிடும் போது காரமான உணவுகளை தவிர்த்திருங்கள். இந்த வாரம் தேவையற்ற விருந்தினர் வீட்டிற்கு வந்து உங்களை தொந்தரவு செய்யலாம். ஏனெனில் அவர்களின் விருந்தோம்பல் உங்களை நிறைய பணம் செலவழிக்க செய்யலாம். இதன் காரணமாக எதிர்காலத்தில் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் நண்பர்களுடன் வேடிக்கை மற்றும் விருந்து வைத்து உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் குடிபோதையில் வீட்டிற்கு வருவது குடும்ப உறுப்பினர்களை வருத்தப்படுத்தலாம். எனவே வேடிக்கையை தேடி வீட்டில் உங்கள் பிம்பம் கெட்டுப்போக விடாதீர்கள். மேலும் குடும்பத்தினரிடையே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் எதையும் செய்வதை தவிர்க்கவும். இந்த வாரம் உங்கள் மனம் உங்கள் வேலையை விட உங்கள் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்தும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனதை இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை தவிர்க்கவும். இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் சிக்கக்கூடும். கடந்த பல நாட்களாக நீங்கள் ஒரு வெளிநாட்டு பள்ளி அல்லது கல்லூரியில் சேர முயற்சி செய்து கொண்டிருந்தால், உங்கள் எல்லா முயற்சிகளையும் மீறி இந்த வாரம் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் சில முழுமையடையாத ஆவணங்களால் உங்கள் கடின உழைப்பு வீணாகலாம். பரிகாரம்: ஒவ்வொரு நாளும் பண்டைய நூலான நாராயணியத்தை ஓதவும். அடுத்த வாரத்தின் துலாம் ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. குரு உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் சந்திரன் இருப்பதால், இந்த வாரம் உங்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் இந்த நேரத்தில் பெரிய நோய்கள் எதுவும் காணப்படவில்லை.
எனவே நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இருப்பினும் உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அவ்வப்போது யோகா, தியானம் மற்றும் உடற்பயிற்சியை செய்யுங்கள். இதனால் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். இந்த வாரம் இறுக்கமான நிதி நிலைமைகள் காரணமாக உங்கள் சில முக்கியமான வேலைகள் நீங்கள் நடுவில் சிக்கிக் கொள்ளலாம். இதன் காரணமாக நீங்கள் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். அத்தகைய சூழ்நிலையில் முடிந்தால் ஒரு வங்கியிடமிருந்தோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்தோ நிதி உதவி பெற்று உங்கள் முழுமையடையாத வேலையை முடிக்கவும். உங்கள் மூத்த சகோதரர்களிடமிருந்து ஏதேனும் நிதியுதவி கேட்டிருந்தால் அதில் உங்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் சகோதரர்கள் தங்கள் மோசமான நிதிநிலையை காரணம் காட்டி உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மறுக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் கூட்டாக வணிகம் செய்து உங்கள் தொழிலை அதிகரிக்க முன்பே கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் இந்த வாரம் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் பிறகு நீங்கள் விரைவில் கடன் வாங்கி வணிகத்தில் பணத்தை முதலீடு செய்ய முடியும். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த வாரம் பல மாணவர்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும். இதை அவர்கள் தங்கள் அறிவை அதிகரிக்க பயன்படுத்தலாம். அத்தகைய சூழ்நிலையில் தூங்கி அல்லது நண்பர்களுடன் வேடிக்கை பார்த்து அந்த ஓய்வு நேரத்தை வீணாக்காதீர்கள். மாறாக ஒரு புத்தகத்தை படியுங்கள் அல்லது ஒரு பாடத்தில் சேருவதன் மூலம் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தலாம். பரிகாரம்: ஓம் பார்கவாய நமக என்ற மந்திரத்தை தவறாமல் 33 முறை உச்சரிக்கவும். அடுத்த வாரத்தின் விருச்சிகம் ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. ராகு உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் சந்திரன் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் விசித்திரமான அணுகுமுறை மக்களை குழப்பமடைய செய்யும். எனவே நீங்கள் எரிச்சல் அடையக்கூடும். உங்கள் உணர்ச்சிகளை மற்றவர்களிடமிருந்து காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. நிதி மற்றும் பண நன்மைகளை வழங்குவதில் இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். ஏனெனில் உங்கள் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பல வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் தங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பம் அல்லது மூதாதையர் சொத்துக்களிலிருந்து சில திடீர் நன்மைகளை பெறலாம். இந்த வாரம் குடும்பத்தில் உங்கள் எந்த ஒரு உபகரணங்கள் அல்லது வாகனம் பழுதடைவதால் உங்களுக்கு சில நிதி இழப்பு ஏற்படக்கூடும். இது போன்ற சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயங்களை பராமரிப்பதில் கவனமாக இருங்கள். குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது வேகத்தை மனதில் கொள்ளுங்கள். இல்லையெனில் வாகனத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் ஜாதகப்படி இந்த ராசியின் வணிகர்கள் ஏற்றத்தாழ்வுகளில் இருந்து விடுபடுவார்கள். மேலும் இந்த வாரம் முழுவதும் நிறைய பாராட்டுகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சாதகமாக கொடுக்கும். இதன் காரணமாக நீங்கள் குறைவான கடின உழைப்புக்கு பிறகும் நல்ல பலன்களை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் இந்த வாரம் தங்கள் அதிர்ஷ்டத்தை விட தங்கள் கடின உழைப்பை நம்ப வேண்டும். அதிர்ஷ்டம் உங்களை எப்போதும் ஆதரிக்காது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பதால் உங்கள் கல்வி உங்கள் மரணம் வரை உங்களுடன் இருக்கும். எனவே அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி நேரத்தை வீணடிப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் கடந்து வந்ததை மறந்துவிட்டு இன்றிலிருந்து உங்கள் கடின உழைப்புக்கு வேகத்தை கொடுத்து முன்னேறுங்கள். பரிகாரம்: நீங்கள் தொடர்ந்து லிங்காஷ்டகம் பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்த வாரத்தின் தனுசு ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. இந்த வாரம் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இல்லையெனில் எந்த ஒரு தொற்று நோயாலும் நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சனி உங்கள் சந்திர ராசியிலிருந்து 4வது வீட்டில் இருப்பதால் நிதி நிலைமை மோசமடைவதற்கு முன்பு நீங்கள் சரியான நேரத்தில் உங்களை எச்சரிக்கையாக கொண்டு உங்கள் பணத்தை சேமிக்க தொடங்க வேண்டும் என்பதையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள். இதை புரிந்து கொண்ட பிறகும் இந்த வாரம் நீங்கள் இதை செய்வதை காண முடியாது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழும். சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பது உங்களை சுற்றியுள்ள செல்வாக்கு மிக்க மற்றும் முக்கியமான நபர்களுடன் உங்கள் அறிமுகத்தை அதிகரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏனெனில் இந்த வாரம் மற்றவர்களை பாதிக்கும் உங்கள் திறன் உங்களுக்கு பல நேர்மறையான விஷயங்களை தரும். இந்த வாரம் உங்களுக்கு வரும் பல புதிய திட்டங்கள் உங்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். ஆனால் உணர்ச்சிகளால் இழுத்து செல்லப்பட்டு அவசரமாக எந்த முடிவையும் எடுப்பது ஒரு புத்திசாலித்தனமான செயல் அல்ல. தனிமை உணர்வு மிகவும் வேதனையானது. மேலும் இந்த உணர்வு பல மாணவர்களை பிடிக்க முயற்சிக்கும். குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள். வெளியே சென்று சில நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். பரிகாரம்: வியாழக்கிழமை வயதான பிராமணர்களுக்கு உணவு ஊட்டவும். அடுத்த வாரத்தின் மகரம் ராசி பலன் 21/7/2025 முதல்
27/7/2025 வரை. உங்கள் ராசியிலிருந்து சந்திரன் 3வது வீட்டில் சனி இருப்பதால் கடந்த வாரத்தை விட குறைவான முயற்சியுடன் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைய முடியும். ஏனெனில் இந்த நேரத்தில் உடல்நல கண்ணோட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். இந்த வாரம் மற்றவர்கள் முன் உங்கள் சக்திக்கு அதிகமாக செலவு செய்வது புத்திசாலித்தனமான செயல் அல்ல. இந்த வாரம் வீட்டில் சில சிறிய பிரச்சனைகள் தொடர்ந்து எழும். இது போன்ற சூழ்நிலையில் குடும்ப அமைதியை பேண நீங்கள் தேவையான ஒருங்கிணைப்பை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் எதையும் சொல்லும் போது உங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கவும். இந்த வாரம் பணியிடத்தில் அதிகப்படியான வேலை இருந்த போதிலும் உங்களுக்குள் அற்புதமான ஆற்றலை காணலாம். இருப்பினும் உங்கள் எல்லா வேலைகளையும் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே முடிக்க முடியாமல் போகலாம். வெளிநாடு செல்ல திட்டமிடும் இந்த ராசியின் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வார நடுப்பகுதியில் சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரம்: திங்கட்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிக்கவும். அடுத்த வாரத்தின் கும்பம் ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. குரு உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் நல்லதென்று கூறலாம். இந்த நேரத்தில் உங்கள் உடல்நல அர்ப்பணிப்பு பல நோய்களிலிருந்து உங்களை விடுவிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலையில் யோகா மற்றும் உடற்பயிற்சியை குறைக்க வேண்டாம். முடிந்தவரை பச்சை இலை காய்கறிகளை உட்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பணத்தை பந்தயம் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்திருந்தால் இந்த வாரம் நீங்கள் பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும். மேலும் அந்த பணத்தை திரும்ப பெற உங்கள் பணத்தை தவறான விஷயங்களில் அதிகமாக முதலீடு செய்ய வாய்ப்புள்ளது. எனவே இந்த வாரம் பந்தயம் கட்டுதல் போன்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து முடிந்தவரை விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்கள் தந்தை அல்லது மூத்த சகோதரருடன் நல்லுறவை ஏற்படுத்த உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் அவர்களை மதித்து அவர்களின் வார்த்தைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து வீட்டு நிலைமைகளை மேம்படுத்துவதும் முக்கியம். உங்கள் ராசியில் பல நன்மை பயக்கும் கிரகங்கள் இருப்பது உங்கள் எதிரிகளுக்கு நல்லதல்ல. ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அவர்களை தோற்கடித்து அவர்களை உங்கள் நண்பராக்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் பல மாணவர்களின் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். ஆனால் இதற்காக அவர்கள் தங்கள் வழியில் வரும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மேலும் இந்த சவால்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் மட்டுமே அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் மாணவர்கள் ஒவ்வொரு சவாலையும் எதிர்த்து போராடி அதை வெல்வதில் வெற்றி பெறுவார்கள். பரிகாரம்: ஓம் வாயு புத்திராய நமக என்ற மந்திரத்தை தவறாமல் 27 முறை உச்சரிக்கவும். அடுத்த வாரத்தின் மீனம் ராசி பலன் 21/7/2025 முதல் 27/7/2025 வரை. இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் உடல்நலம் தொடர்பான எந்த பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதில்லை. எனவே அவர்கள் குறிப்பாக புதிய பழக்கங்கள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். மனம் மற்றும் உடல் அழுத்தத்திலிருந்து தங்களை தூர விலக்கி வைத்துக் கொள்ளுங்கள். குரு உங்கள் சந்திர ராசியிலிருந்து 4வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி விஷயங்களில் மிகவும் நல்லதாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும் உங்கள் திரட்டப்பட்ட செல்வத்தை அதிகரிக்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும். உங்கள் உறவினர்களிடம் ஒரு சிறிய பயணம் உங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் சிறிது நிம்மதியையும் ஆறுதலையும் அளிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை நீங்கள் கொடுக்க முடியும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களை பற்றி அக்கறை காட்டுகிறீர்கள் என்று அவர்கள் உணரட்டும். இதற்காக அவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுங்கள். அவர்கள் உங்களிடம் புகார் செய்ய வாய்ப்பளிக்காதீர்கள். இந்த வாரம் முழுவதும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய முடியும். இது தவிர உங்கள் ராசியில் அதிகபட்ச கிரகங்கள் இருப்பது நீங்கள் உங்கள் பணியிடத்தில் கடின உழைப்பாளியாகவும் அதிக உற்பத்தி திறன் கொண்டவராகவும் திறமையாளராகவும் வெளிப்படுவீர்கள் என்பதையும் குறிக்கிறது. மேலும் உங்கள் ராஜதந்திரம் மற்றும் சாதுரியமான நடத்தை கடினமான சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க உதவும். மேலும் மூத்த நிர்வாகத்தின் பாராட்டையும் பெறும். இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் நிறுவனத்தில் அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏனெனில் உங்கள் தவறான சவகாசத்தால் பள்ளி அல்லது கல்லூரியில் உங்கள் பிம்பம் சேதமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக உங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவதையும் நீங்கள் இழக்க நேரிடும். பரிகாரம்: வியாழக்கிழமை ஏழைகளுக்கு அரிசி தானம் செய்யுங்கள்.